கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் தேவனுடைய அக்கினி எப்பொழுதும் உன்மேல் எரிகிறதா என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசேக்கு ஒரு மிக முக்கியமான கட்டளையை கொடுத்தார். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்பதாக. பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தின் மேல் பலி வைக்கப்பட்டு அதன் மேல் தேவனுடைய அக்கினி இறங்கினது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டில் இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்பதாக. மேலும் காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பலிபீடம் பலியை பரிசுத்தமாக்குகிறது. ஆகவே நம்மை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமாகி கிறிஸ்துவின் மேல் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அந்த பலியின் மேல் தேவனுடைய அக்கினியாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழும்புகிறது. இந்த அக்கினி எங்கிருந்து வந்தது? அதாவது பலிபீடத்தின் மேல் எரிந்த அக்கினி மனுஷனால் மூட்டப்பட்டது அல்ல. கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருக்கிற சர்வாங்க தகன பலிகளையும் கொழுப்பையும் பட்சித்தது என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த அக்கினி தேவனிடத்திலிருந்து வந்தது. அது போலவே பெந்தெகோஸ்தே நாளில் சீஷர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அக்கினி நாமே ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவராகி அக்கினி நம்மே இறங்குகிறார். ஆனால் இந்த அக்கினி அவிந்து போக முடியுமா? தேவன் அவிந்து போகலாகாது என்று கட்டளையிடுகிறார் என்றால் அவிந்து போகும் ஆபத்து இருக்கிறது என்று தான் அர்த்தம். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை நோக்கி, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று எழுதுகிறார். அனல் மூட்டு என்றால் அக்கினி குறைந்து கொண்டிருக்கிறது, அதை மீண்டும் ஜுவாலையாக எரிய செய் என்று அர்த்தம். மேலும் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. அக்கினி அவித்து போவதற்கான காரணம் அதை நாம் புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்க ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் விறகை எரிக்க வேண்டும். லேவியராகமம் 6:12 சொல்லுகிறது. அதாவது தினமும் காலை தோறும் விறகை போட வேண்டும். ஒரு நாள் விறகு போடாவிட்டால் அக்கினி மெல்ல மெல்ல அவிந்து விடும். அதுபோல நாம் தினமும் நம்மை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் அக்கினி அவிந்து போகும். அது முதலாவதாக ஜெபத்தை நிறுத்தும் போது அக்கினி அவிகிறது. ஜெபமே நம்முடைய ஆவிக்குரிய சுவாசம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை நிறுத்தும் போது அக்கினி மெல்ல மெல்ல அவிந்து போகும். இரண்டாவது, வேத வாசிப்பை விடும்போது அக்கினி அவிகிறது. எம்மாவூர் சிஷ்யர்கள் இயேசுவோடு நடந்த போது வழியில் அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள் குளிந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தை குளிந்து விட்டு எரிய பண்ணும். ஆகையால் வேத வாசிப்பை நிறுத்தும் போது அக்கினி அவிகிறது. மூன்றாவது, பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது அக்கினி அவிகிறது. பாவம் என்பது அக்கினியின் மேல் ஊற்றப்படும் தண்ணீரை போன்றது.
ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பாவம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அக்கினியை அவியச் செய்கிறது. 4வது, உலகத்தோடு சமரசம் செய்யும் போது அக்கினி அவிகிறது. உலகத்திற்கு சிநேகிதரா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலகப்பற்று அதிகரிக்கும் போது தேவாக்கினி குறைந்து விடுகிறது. இவை அனைத்தையும் சுருக்கமாக சொல்வதானால், அக்கினியை மூட்டினது தேவன், ஆனால் அது எரிய வைத்துக் கொண்டிருப்பது ஆசாரியனின் பொறுப்பு. அதுபோலவே பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது தேவனுடைய கிருபை. ஆனால் அந்த அக்கினி அவிந்து போகாமல் எரிந்து கொண்டிருக்க அது நம்முடைய பொறுப்பாகவே காணப்படுகிறது. இதை மனதில் வைத்து சிந்தியுங்கள். பிரியமானவர்களே, இன்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் முதலில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது இருந்த அக்கினி இன்றும் அப்படியே எரிகிறதா, அல்லது மெல்ல மெல்ல அவிந்து கொண்டிருக்கிறதா? ஜெபத்தில் முன்பு இருந்த அந்த தாகம் இன்றும் இருக்கிறதா, அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா? வேத வாசிப்பில் முன்பு இருந்த அந்த பசி இன்னும் இருக்கிறதா, அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா? ஆத்துமாக்களின் மேல் முன்பிருந்த பாரம் இன்றும் இருக்கிறதா? நீ உன்னை இன்னும் ஜீவ பலியாக அனுதினமும் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறாயா, அல்லது பலிபீடத்திலிருந்து இறங்கி விட்டாயா? பிரியமானவர்களே, பலிபீடத்தில் ஒருபோதும் அக்கினி அவிந்து போகலாகாது. பிரியமானவர்களே, இன்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் முதலில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது இருந்த அக்கினி இன்றைக்கும் அப்படியே எரிகிறதா, அல்லது மெல்ல மெல்ல அவிந்து கொண்டிருக்கிறதா? ஜெபத்தில் முன்பு இருந்த தாகம் இன்னும் இருக்கிறதா? வேதவாசிப்பில் முன்பு இருந்த பசி இன்னும் இருக்கிறதா? ஆத்துமாக்கள் மேல் முன்பு இருந்த பாரம் இன்னும் இருக்கிறதா? நீ உன்னை இன்னும் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறாயா, அல்லது பலிபீடத்திலிருந்து இறக்கி விட்டாயா? பிரியமானவர்களே, பலிபீடத்தின் மேல் அக்கினி ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஆகவே நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாமல் ஒருபோதும் அவிந்து போகாதபடி காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இருதயத்திலும் தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய அக்கினி ஜுவாலையை எரிய பண்ணுவாராக. ஆமென்.